இந்த சத்து மாவு 10 பாக்கெட்டுக்கு மேலே வீட்டில் சும்மாவே தூங்கிக்கிட்டு இருந்துச்சுங்க. சரி இதை வச்சு ஏதாவது ஒரு டிஷ் ட்ரை பண்ணலான்னு கேக்கு தாங்க செஞ்சுருந்தேன். உண்மையாகவே செம்ம சூப்பராக வந்துருந்துச்சுங்க. அதை நான் எப்படி செஞ்சேன்னா 2 கப் அளவு சத்து மாவு எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 1/4 கப் சுகர் போதும். ஏன்னா அதில் ஆல்ரெடி சுகர் இருக்கும். ஸோ அது கூட 2 ஏலக்காய், 2 எக் எடுத்து உடச்சி ஊற்றிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமா கொஞ்சமாக சோடா உப்பு உங்களுக்கு வேணால் ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு, அது கூட 1/4 கப் அளவு ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. இது கூட மறக்காமல் 1 கப் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மில்க் ஆட் பண்ணுறதை காட்ட மறந்துட்டேன். அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு பவுலில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கு மேலேயே மைதாவும் கொஞ்சம் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நட்ஸ் இருந்துச்சுன்னா நல்லா சாப் பண்ணி மேலே எடுத்து போட்டுக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதில் பவுலே இருக்கக்கூடாது, நல்லா தட்டி வச்சுட்டு ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பாத்திரத்தில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி உப்பு போட்டு அது மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர் எடுத்து ஸ்லோ ஃப்ளேமில் 1 hour வேக வச்சுருத்திங்கன்னா சூப்பரான கேக் ரெடிங்க. உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.